தாலா ஜெல்ல ஜலாலா நம்மளை எல்லாரையும் ஒன்று கூட்டிய அந்த அல்லாஹ்வுக்கு முதல் எல்லாரும் நன்றி செலுத்திக்கிடுவோம். எல்லாரும் ஒரு முறை உங்களுடைய கைகளை உயர்த்தி நல்ல மனதார சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாம எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் ரஹ்மான் நம்மளுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்காக இந்த புனிதமான பூமியில பரக்கத் பொருந்திய இந்த பூமியில அல்லாஹ் நம்மளுடைய பாதங்களை பதிக்க வச்சான் தெரியுமா? அந்த அல்லாஹ்வுக்கு நம்ம எப்படி நன்றி செலுத்தணும்னே தெரியல. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் ஷஹாதத் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த ஷஹாதத் கலிமாவோட அல்லாஹ் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் நம்மளை பெற்றெடுத்த நம்மளுடைய தாய் தந்தையர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொர்க்கத்திலே அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் அவங்க சொல்லிருக்காங்க, ரப்பி இக்ஃபிர்லி வர்ஹம்னி வலிவாலிதைய. இந்த துஆக்கு பிறகு நீங்க என்ன துஆ செஞ்சாலும் உங்களுடைய துஆ கபூல் ஆகும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் அவங்க கற்றுக் கொடுத்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதனால இந்த பயணத்துல முத நம்ம தாய் தந்தையர்களுக்காக நம்ம துஆ செஞ்சுக்கிடுவோம். அல்ஹம்துலில்லாஹ். யா ரஹ்மானே எங்களை படைத்து, யா ரஹ்மானே எங்களுக்கு தேவையான உணவையும் அளித்து, அல்ஹம்துலில்லாஹ் நாங்க தாகிக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உணவு கொடுத்த ரஹ்மானே, எங்களை பெற்றெடுத்து ரஹ்மானே எங்களுக்கு பேச கற்றுக் கொடுத்து, நடக்க கற்றுக் கொடுத்து, அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ ஒரு கட்டத்துல நமக்காக உருக்கமான ஒரு துஆ தான் இந்த புனிதமான பயணத்துல நம்ம இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அதனால உருக்கமா ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய தாய் தந்தையருக்காக நீங்க துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அவங்க ஹயாத்தோட இருந்தாங்கன்னா அல்லாஹ் அவங்களுக்கு நம்மள சிறு வயதில் நமக்கு இரக்கம் காட்டி வளர்த்த நம்முடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் அவங்க முதுமையான காலங்களை அல்லாஹ் அவங்களுக்கு இரணம் அளிப்பானாக. உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் இரணம் அளிப்பானாக. அவர்கள் கபர்வாசிகளாக இருந்தால் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் கபரை அல்லாஹ் விசாலமாக்கி சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் இரணம் அளிப்பானாக. நாம கஅபாவில் புனிதமான கஅபாவில் கேட்கக்கூடிய துஆ நம்ம ஹஸரத் கேட்க சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அந்த இடத்துல தாய் தகப்பனை நிச்சயமா நம்ம நினைச்சு பார்க்கணும். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தாய் தகப்பன் மட்டும் நமக்கு இந்த ஹிதாயத்தை காட்டலனா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை நமக்கு சொல்லி கொடுக்கலனா நம்ம இப்பேற்பட்ட பயணத்துல நம்மளால பயணிக்க முடியாது. அல்ஹம்துலில்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய தாய் தந்தையருக்காக நீங்க துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்மளுடைய துஆக்களை அல்லாஹ் கபூல்